ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஓகேங்களா, அது கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ என்னால் வீடியோ சீக்கிரமாக அப்டேட் பண்ண முடியல. ஸோ சாரிங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கேற்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க கேட்டுட்டு இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா. காங்கிரஸ் இந்தியாவின் பழம்பெரும் அமைப்பாகும். இது உண்மையிலே ஒரு தேசிய நிறுவனமாகும். காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாரார் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. மகாத்மா காந்தி. உங்களுக்கு நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டாவே போதும். அண்ட் தென் சில பாயிண்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக இந்த புக்கை நீங்கள் ஒரு 2 times 3 times படித்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது மீறியும் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வரலாற்று நிகழ்ச்சியில் உங்களுக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா. பெருமைக்குரிய பங்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் நம்ம விசுவாசமாக நம்ம இருந்திருப்போம். ஓகேங்களா. பிரிட்டிஷ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலே தென்னிந்திய கிளர்ச்சி, இது 1800 to 1. ஓகேங்களா. தோற்றுவாயாக இருந்தது தமிழ்நாடு. வேலூர் கிளர்ச்சி 1806. தமிழ்நாட்டு படைவீரர்கள் துணிவுடன் போராடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம விசுவாசமாக இருந்து அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டே நம்ம கல்வி கற்றுட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம மாறியிருப்போம். இங்கே பாருங்கள். அதன் பின்னர் ஆங்கில கல்வி பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்கள் உரிமை உணர்வும் விடுதலை வேட்கையும் பெற்று அரசியல் சார்ந்த அமைப்புகள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த அமைப்புகள் தான் சென்னை சுதேசி சங்கமும் சென்னை மகாஜன சபையும் அத்தகைய அமைப்புகளாகும். ஸோ இந்த இடத்துல சென்னை சுதேசி சங்கம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான். அது நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை மகாஜன சபை 1884, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எந்த டேட்டு எந்த வருஷம்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாரி சென்னை மகாஜன சபையும் எந்த டேட்டுன்னு சொல்லிவிடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் 1884 டிசம்பர் மாதம் சென்னை அடையாற்றில் பிரம்மஞான சபை ஆண்டு கூட்டத்துக்கு பின்னு திவான் ரகுநாத ராவ் இல்லத்தில் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் கூடி இந்தியாவுக்குன்னு ஒரு பொதுவான ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க அதுக்கு அடுத்த வருஷம் பூனேயில் அவங்க ஃபஸ்ட்டு மாநாடு நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே சில பிளேக் நோயால் அங்கே நடத்த முடியாமல் நெக்ஸ்ட்டு பம்பாயில் நடத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. இது யாரோட பெருமுயற்சியாளன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். முதல் மாநாடு தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆலன் ஆக்டிவன் யூம், ஏஓயும் சொல்லும் இல்லையா, இவரோட பெருமுயற்சியால் தான் நம்ம ஐஎன்சிஏ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே, டிசம்பர் 28, 1885 பம்பாயில் நடத்தியிருப்பாங்க. இவங்க சென்னை மாகாணத்திலிருந்து மொத்தம் 72 பேர். அதில் 72 பேரில் சென்னை மாகாணத்திலிருந்து சென்றவங்க மொத்தம் 21 பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th புக்கில் பார்த்தீங்கன்னா 22 பேருன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் இந்த குரூப் 4 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, குரூப் 4 2025 நடந்துச்சு இல்லையா, அவங்க ஒரு அசஷன் ரீசனில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் 21 பேருன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆக்ஸ்பெக்ட் இந்த புக்கோட ஆன்சருக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10th புக்கில் 22ன்னு இருக்கா, நாங்களாம் 22 தான் நான் போட்டேன். ஆனால் அந்த கொஷினும் தப்பு. ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுன்னு கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் கீழே. சரி, ஓகேங்க, பார்க்கலாம் வாங்க. ஸோ 21 பேரில் அதிலிருந்து தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து மொத்தம் 16 பேர் போயிருக்காங்க. ஓகேங்களா. அந்த 16 பேர் யார் யாருன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். சுப்பிரமணிய ஐயர், ஆனந்தாச்சாரியார், வீரராகவாச்சாரியார், ரங்கையா நாயுடு, சுவாமிநாத ஐயர், வெங்கட சுப்ராயலு பந்துலு, கேசவ பிள்ளை, சிங்காரவேலு முதலியார், ரங்கச்சாரி, அத்தேலியா, சபாபதி முதலியார், பால் பீட்டர் பிள்ளை, சுவாமிநாத ஐயர், நரசிம்மநாயுடு நாயுடு, வெங்கட சுப்ராயலு, கேசவ பிள்ளை, இவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் ஆவார். ஓகேங்களா. அவர்கள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கம்
சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள். இப்போ நான் 16 பேர் சொன்னேன் இல்லையா, இவங்க சென்னை மகாஜன சபைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதை சார்பாக தான் இவங்க போயிருக்காங்க. ஓகேங்களா. இவர்களின்றி சென்னை ட்ரெயின் சங்கத்தின் தலைவர் டிஎஸ் ஒயிட், சென்னை கலெக்டர் ரகுநாத ஐயர், ஆற்காடு பேராசிரியர் சுந்தரராமன், திருவள்ளுவர் டிஎன் ஐயர் ஆகியோர் இவர்கள் எல்லாருமே பார்வையாளராக சென்றிருக்காங்க. ஓகேங்களா. முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக டபுள்சி பானர்ஜி, இவரோட பெயர் தான் வழிமொழிந்திருக்காங்க. யார்? டபுள்சி பானர்ஜி. அது உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்த மாதிரி டபுள்சி பானர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் அந்த ஃபுல் நேம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், யாரோட பெயர் ஃபஸ்ட்டு முன்மொழிந்திருக்காங்க அப்படின்னா டபுள்சி பானர்ஜி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தது பெருமை யாருக்கு? எஸ் சுப்பிரமணியம் ஐயருக்கே கிடைத்தது. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த சுப்பிரமணியம் பார்த்துக்கோங்க, யார் ஃபஸ்ட்டு முன்மொழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள், சென்னையில் 3வது மாநாடு. ஓகே, அந்த டாபிக் பாருங்கள். 1886 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸின் 2வது மாநாட்டில் சென்னையிலிருந்து மொத்தம் 47 பேருங்க. அந்த 47 பேர் ஓகே, இவர்கள் சிலர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இங்கே பாருங்கள், ஜி சுப்பிரமணிய ஐயர், எஸ் சுப்பிரமணிய ஐயர், சுவாமிநாத ஐயர், கேசவ பிள்ளை, ரங்கைய நாயுடு, ஆனந்தாச்சாரியர், இவர்கள் சில பேர். உங்களுக்கான கமெண்ட் செக்ஷனில் என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2வது மாநாடு இருக்கு இல்லையா, இதனோட பிரசிடெண்ட் யார்? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க ஆன்சர். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3வது காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கே? சென்னையில் நடந்திருக்கும். டிசம்பர் 1887. 1000 விளக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, மக்கீஸ் தோட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜின். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐஎன்சியோட முஸ்லீம் பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜின் தான். ஓகேங்களா. ஓகே, இதில் மொத்தம் சென்னை மாநிலத்தின் சார்பாக 362 பேர் கலந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் 10th புக்கில் டோட்டல் மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எவ்வளோன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இவர்கள் தவிர சென்னை பட்டதாரிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மெட்டல் கம்பெனி, அஞ்சுமான் முக்த இல்லம், புரசேவாக்கம் இந்து நிதி, சாணர் முன்னேற்ற சங்கம், இந்த மாதிரி சில பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்துருக்காங்க. இந்த மாநாட்டோட பெரும் சிறப்பு என்னென்னா, விஜயராகவாச்சாரியர் இருக்கார் இல்லையா, அவர் தமிழில் காங்கிரஸ் வினாவிடை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த மாநாட்டில் மலிவு விற்பனையில் விற்பனை செய்யப்பட்டு அந்த நிதி இருக்கு இல்லையா, அது மாநாட்டுக்கு கொடுத்துருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது பாருங்கள். அதுக்கப்புறம் மாதவராவ் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், ரா சாஹிப் முகனாச்சாரி தமிழில் பேசி அனைவரோட பாராட்டியும் பெற்றிருக்காரு. இந்த வருஷம் ஓகேங்களா, இந்த வருஷம் நடந்த ஏதோ ஒரு எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. 3வது மாநாட்டில் தமிழில் பேசி அனைவரோட பாராட்டியும் பெற்றவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருந்துச்சு. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போது சென்னை கவர்னராக இருந்த யார்? கன்னிமரா பிரபு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வருஷத்தில் யார் கவர்னராக இருந்ததுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், துவக்க கால காங்கிரஸோடு தமிழ்நாடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. 1887க்கு பின்னர் 1894, 98, அதுக்கப்புறம் 1908, 23, 27 சென்னையில் நடந்த மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக 12th புக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் சில வேரியேஷன்ஸ் இருக்குது, இன்னும் 1 year வரும், எனக்கு டவுட்டாக இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1920 கவுகாதி காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் விஜயராகவாச்சாரியர், 26 கவுகாதி காங்கிரஸ் மாநாட்டு சீனிவாச ஐயங்கார். இவங்க ஏன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஆக்சுவலாக 1920 பார்த்தீங்கன்னா 2 இடம் நடந்திருக்கும். ஒன்று கல்கத்தா, அது ஸ்பெஷல் செஷன்.
அதில் வந்து யார் ஹெட்டாக இருந்திருப்பாங்கன்னா லாலா லஜபதி ராய். அதே வருஷம் நாக்பூர் நடந்திருக்கும், அதில் தான் வந்து விஜய் ராகவாச்சாரியார் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இதில் கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டு மிதவாதிகள். ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே பின்பற்றியவர்கள் காங்கிரஸ் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஸோ நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே ரொம்ப நல்லாவே தெரியும். காந்தியோட அரசியல் குரு யாருன்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா, கோகலேயின் வலகரமாக திகழ்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கினார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அவரை போன்ற சிவகாமி ஐயர், கிருஷ்ணசாமி ஐயர், வெங்கட்ராம சாஸ்திரியும், இந்தியன் ரெவ்யூ பத்திரிகை ஆசிரியரான ஜி நடேசன், இவங்க எல்லாமே வந்து மிதவாதிகள் தான். ஓகேங்களா, இவர்கள் பெரும்பாலும் பிராமண அந்த வகுப்பு சார்ந்தவர்களாகவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் தொழில் மேற்கொண்டிருக்காங்க, அரசாங்க ஆதரவாளராக இருந்திருக்காங்க. மின்டோ மார்லே ரிஃபார்ம் இருக்குங்க இல்லையா, அதில் மிதவாதிகள் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின் மாதிரி இருக்குங்க இல்லையா, அதில் வந்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கிருஷ்ணசாமி ஐயரும் சிவகாமி ஐயரும் 1914 முன் சென்னை மாநில கவர்னர் ஆட்சி குழுவில் இடம்பெற்ற முக்கிய மிதவாத தலைவர்களாவார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் ஆஃபர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1917 ஆகஸ்ட் 20 வெளியிடப்பட்ட மாண்டேகன் அறிக்கையை தமிழ்நாட்டு மிதவாதிகள் ஆர்வத்துடன் ஆதரித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டையார்கி இரட்டை ஆட்சியும் ஏற்றிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதனா ஒரு கோட்ஸ் மாதிரி யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த காந்தி வந்து ரவுலட் சட்டம், நம்ம காந்தி வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை நாடி இருப்பார், கேட்டிருப்பார். அது வந்து யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டேவிட் அர்னால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் பாருங்கள். திலகர், பாலா கங்காதர திலகர். ஓகேங்களா, இவர் தமிழ்நாட்டு தீவிரவாதியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா சேலம் விஜய் ராகவாச்சாரியம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாருங்கள். அவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர் தான் ராஜகோபாலாச்சாரி. யார்? ராஜாஜி தான் இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சேலத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தென்னாட்டின் பூனை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது பாருங்கள். நான் இது மென்ஷன் பண்ணல, இங்கே பாருங்கள். சேலத்தை வந்து தென்னாட்டின் பூனா அப்படின்னு சொல்லிட்டு திலகர் அடிபற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் செயல்பட்டனர். சென்னையில் டிஎம் நாயர், கஸ்தூரி ரங்கையர், ராமசாமி ஐயங்கார், ரங்கச்சாரி ஆகியோர் செல்வாக்கு மிக தீவிரவாதிகளாக திகழ்ந்திருக்காங்க. இதுவும் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து யார் யார் தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க யார் யாரெல்லாம் கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ வங்கப்பிரிவின் விளைவாக எழுந்த தேசிய இயக்கத்தால் பெரிதும் கவரப்பட்ட வஉசி நல்லாம் தெரியும் இல்லையா, தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை 1906 நவம்பரில் துவங்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக October 16, 1906 அப்படி தான் நம்ம புக்கில் படிச்சிருப்போம். ஸோ அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது அக்டோபர், அவர் ஸ்டார்ட் பண்ணது நவம்பர்னு சொல்லிவிட்டு நான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா, கரெக்டுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இல்லை நான் எதனா தப்பாக சொல்கிறேன்னா எனக்கு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், 1907 ஆண்டில் நடைபெற்ற சூரத் காங்கிரஸுக்கு 100க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் திரட்டி வருமாறு வஉசி பிள்ளைக்கு வந்து அரவிந்த கோஷ் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஸோ நம்ம வஉசி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய பாரதியார், அப்புறம் வந்து சீனிவாச சாஸ்திரி அவர்கிட்டையும் பேசி இந்த சூரத் மாநாட்டுக்கு அழைத்து சென்றிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கல, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமக்கு எத்தனை அடிப்பட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும்போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது என்ற அந்த அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார் பாரதியார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கோரல் மில்க் ஸ்ட்ரைக்குன்னு நடந்திருக்கு இல்லையா, 1908 பிப்ரவரி மாதம். அப்போ வந்து வஉசிக்கு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் தடை உத்தரவு மீறி அவரும் சுப்பிரமணிய சிவாவும் பொதுக்கூட்டத்தில் பேசியதும் அவர் 2 பேருமே கைது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அவங்கள கைது பண்ணதுனால தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் சில கலவரம் ஏற்பட்டிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து கொஞ்சம் இயர் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ 1911 ஜூன் 11 இல்லை 17. ஓகேங்களா, தப்பாக இருக்குது டேட்டா, அது பார்த்துக்கோங்க. ஓகே. எதுக்கு அது? வாஞ்சிநாத் திருநெல்வேலி மாவட்ட துணை கலெக்டரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சந்திப்பு நிலையத்தில் சுட்டு கொன்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட் எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டு தேசிய போராளிகள், மிதவாதிகள், தீவிரவாதிகள் ஆகியோரின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் முறியடித்த போது தீவிரவாதிகள் சிலர் பயங்கரவாதிகளானார். ஸோ இதில் வந்து ரொம்ப அப்படிலாம் டீப்பெல்லாம் இது வேண்டாம். இங்கே பாருங்கள், இவர்களுள் சிலர். ஓகேங்களா. 1905 லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பையும் 1906 இந்தியா விடுதி என்ற முகாமையும் அமைத்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டு சேர்ந்த யாருன்னா சுப்பிரமணிய ஐயரும், திருச்சி டாக்டர் டிஎஸ் ராஜனும், அப்புறம் எம்பிடி ஆச்சாரியா இந்த பாசறையில் பயிற்சி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த அமைப்பில் சொல்லியிருக்காங்க இவங்களாம். ஓகே, புரியுதுங்க இல்லையா. இந்த ஹோம் ரூல் லீக் இருக்குங்க இல்லையா, அதுக்கப்புறம் இந்திய விடுதி, இவங்க 3 பேரும் இந்த அமைப்பில் சில பயிற்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு வாவேசு ஐயர் பாருங்கள். இவர் வந்து பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டன் போயிருக்காரு. அங்கே போயிட்டு பயங்கரவாதியாளர் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. அங்கே இந்திய விடுதியில் தங்கியிருந்த இவர் பிற பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஆயுத புரட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டார். 1908 இவர்களோடு இந்தியா விடுதியில் தங்கியிருந்த மதன்லால் திங்கரா என்ற இந்திய பயங்கரவாதி, கசான் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரி சுட்டு கொன்றதை அடுத்து இந்திய விடுதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தீவிர கண்காணிப்புக்குள்ளாகியது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரிங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பயங்கரவாதிகள் தங்களது பாசறை லண்டன்லேருந்து பாரிஸுக்கு மாற்றிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், வாவேசு ஐயர் வந்து வீர சவார்கரின், அது வந்து ஒரு ஆத்தர், 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம், இது வந்து மராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். யார்? வாவேசு ஐயர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அப்போ 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம், இது யாரோடது? வீர சவார்கரின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கோட்ஸ் இருக்குது. தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால் 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசாங்கங்களுடன் புத்தகங்கள் தாங்கிய பெட்டி ஒன்றை பாண்டிச்சேரிக்கு அனுப்பியிருக்கார். யார்? வாவேசு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது? வாவேசு சுப்பிரமணியர் தான் சொல்லியிருக்கார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாவேசு சுப்பிரமணியர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து புதுவில் தஞ்சையில் புகுந்த ஐயர் தர்மலாயம் ஒன்று அமைச்சிருக்காரு. அது எதுக்காக அப்படின்னா, பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்துச்சண்டை, மலாயுத்தியம், கத்திச்சண்டை, துப்பாக்கி சுடல் இதெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக தர்மலாயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், வாஞ்சிநாதன். ஆக்சுவலாக நம்ம படிச்சிருப்போம், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகனான வாஞ்சிநாதன் திருவிதாங்கூரில் புனலூரில் அரசாங்க காட்டிலாகவில் பணிபுரிந்து வந்தார். வஉசி, சுப்பிரமணிய சிவா போன்ற தூய்மையான தேசியவாதிகளுக்கு அவங்களுக்கு அநீதி வழங்கப்பட்டது. ஓகேங்களா. அதனால் இவருக்கு பெரும் வஞ்சத்தை வளர்த்து கொண்டிருக்காரு. யார்? நம்ம வாஞ்சிநாதன். ஓகேங்களா. யார் யாருக்கு? வஉசிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் அநீதி வழங்கப்பட்டதுனால இவருக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு. யாருக்கு? வாஞ்சிநாதனுக்கு. ஓகே. இங்கே பாருங்கள், இவருக்கு வாஞ்சிநாதன் இருக்கார் இல்லையா, இவருக்கு துப்பாக்கி சுட பயிற்சி பெற்றுக் கொடுத்தது யாருன்னா வந்து வாவி சுப்பிரமணியர் தான். ஓகேங்களா.
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டேட் கரெக்டாக இருக்க பாருங்கள். 1911 ஜூன் 17 கொடைக்கானலுக்கு செல்வதற்காக நெல்லையிலிருந்து புகைவண்டியில் தன் மனைவியுடன் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த ஆஷை மணியாச்சி புகைவண்டி நிலையத்தில் பிரெய்லிங் கைத்துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டு தன்னையும் சுட்டுக்கொண்டு ஊர் தியாகம் செய்தார் வாஞ்சிநாதன். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆஷ் சுடப்பட்டுரு இல்லையா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு குற்றவாளின்னு யாருன்னு கேட்பாங்க, நீலகண்ட பிரம்மச்சாரி தான். இவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா, இவர் வந்து ஒரு பாரத மாதா சங்கம் 1910 ஏப்ரல் 10 ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அந்த அமைப்பு எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாரத மாதா சங்கம் யார் ஸ்டார்ட் பண்ணது? நீலகண்ட பிரம்மச்சாரி. இதனோட நோக்கம் என்ன? எந்த வருஷம்? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய அதிகாரிகளை கொண்டு இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவதே அதன் நோக்கமாகும். ஓகேங்களா. இந்த நோக்கம்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இச்சங்க உறுப்பினர்கள் காளி சிலைக்கு முன் நின்று கொண்டு தலைவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டு எதையும் தியாகம் செய்ய தயாரிப்பதாக ஆள்காட்டி விரலை அறுத்து ரத்தத்தில் தோய்த்து கையொப்பம் விட்டனர். இது கண்டிப்பாக கேட்பாங்க, இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன இருக்கோ அது இந்த புக்ஸில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புதுவையில் வந்து சூரியோதயம் என்ற பத்திரிகையை நடத்தி வந்திருக்கார். யார்? நீலகண்ட பிரம்மச்சாரியா. இது வந்து நிறைய குழப்பமாகவே இருக்கும். பாரதியாரும் இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அப்போ சூரியோதயம் என்ற பத்திரிக்கை. ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை. இங்கே பாருங்கள், வாவிஸ் இருக்கா இல்லையா, அவர் வந்து சேரமாதேவியில் பரத்வாஜ் ஆசிரமம் ஒன்றை நிறுவி போன்ற நீலகண்ட பிரம்மச்சாரம் கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் ஆசிரமம் ஒன்றை அமைத்து அமைதியாக வாழ்ந்து தனது 88 வயதில் உயிர் நீத்தார். இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாடசாமி. ஆக்சுவலாக இப்போ ஒரு டெக்னிக்கல் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேங்களா. இந்த வருஷத்தில் இந்த மாடசாமி வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த மாடசாமி வஉசியின் வலகரமாக இருந்து சட்டப்பூர்வமாக நடத்தப்பட்ட சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றிருக்காரு. ஓகேங்களா. யாரும் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒட்டப்பிடார மாடசாமி பாண்டிச்சேரி சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு சென்று விட்டதாக கருதப்படுகிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் எம்பிடி ஆச்சாரியா. இவர் சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வந்து மைசூரை சேர்ந்த மண்டையம் குடும்பத்தை சார்ந்தவர். இவரோட முழு பெயர் என்ன? மண்டையம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் ஆகும். ஓகேங்களா. இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. இங்கே பாருங்கள், குருநாத ஐயர். தூத்துக்குடி குருநாத ஐயர் போலீஸ் இலாகாவில் தலைமை காவலராக பணியாற்றியவர். ஓகேங்களா. வஉசி நடத்திய சுதேசி இயக்கத்தில் பங்கேற்பதற்காக இவரோட வேலையே விட்டிருப்பார். யார்? குருநாத ஐயர். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு படிங்க. ஓகேங்களா. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டாக்டர் செண்பகராமன். ஸோ நாஞ்சில் நாட்டை சேர்ந்த டாக்டர் செண்பகராமன் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்தார். பிரிட்டனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சில அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்காரு. ப்ரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகை நடத்தியிருக்காரு. யார்? செண்பகராமன். ஓகேங்களா. என்ன பத்திரிக்கைன்னு பாருங்கள், ப்ரோ இந்தியா. அதுக்கப்புறம் பாருங்கள், எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை குறிவைத்து குண்டு வீசியவர். எப்போ? 1914. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்றை நிறுவிய போது அதன் அமைச்சரவையில் அயல்நாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். யார்? செண்பகராமன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்கள், எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாரதியார். பாருங்கள், 1904 பாரதியார் சுதேசிமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியர் பொறுப்பேற்றதிலிருந்து அவருடைய பத்திரிகை வாழ்க்கையோடு அரசியல் வாழ்க்கையும் துவங்கியது எனலாம். ஓகே,
இங்கே பாருங்கள், வங்கப் பிரிவினை எதிர்ப்பிலே பிறந்த சுதேசி இயக்கத்தை ஆர்வத்தோடு வரவேற்றார் பாரதியார். பங்கிம் சந்திரன் வந்தே மாதர பாடலை தமிழ் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி என்ற மாத இதழில் வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தாயை வந்தே மாதரம் என்ற பாடலையும் புனைந்திருக்காரு. ஜி. சுப்பிரமணியர் சுதேசி இயக்க வளர்ச்சிக்கென நிதி திரட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவரது நடவடிக்கை ஆதரித்தும் பாராட்டியும் எதில் இந்தியா என்ற பத்திரிக்கையில் எழுதியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வஉசி வாங்கிய கப்பலை பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் என்று வர்ணித்திருக்காரு. யார்? பாரதியார் சொல்லியிருக்கார். பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், 1906 டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார் பாரதியார். அக்கூட்டத்தில் தலைவராக ஸ்டெடெட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க வேண்டும் என்று மிதவாதிகள் மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் என்று கண்டித்திருக்கார் பாரதியார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த லைன்லாம் படித்து பாருங்கள், அதில் எதுவும் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலையும் வெளியிட்டிருக்காரு. புது கட்சியினரின் கோட்பாடுகள் என்ற திலகரின் ஆங்கில சொற்பொழியை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா. யாரது? திலகரதோடது தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேசபக்தனுக்கு ஆங்கிலன் சொன்னதும் ஆங்கிலனுக்கு தேசபக்தன் சொன்னதும் என்ற தலைப்பில் பாடியிருக்காரு. யார்? பாரதியார். ஓகேங்க. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் வஉசி, சுப்பிரமணிய சிவா அவங்க 2 பேரையும் வந்து கைது பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இவர் வந்து நெல்லையிலே தங்கியிருந்து பல நாட்கள் நீதிமன்றத்திற்கே சென்று வழக்கு விசாரணை கவனித்து வந்தோடு இல்லாமல் வஉசி, சிவா ஆகியோருக்கு சார்பாக சாட்சி சொல்லவும் தயாராக இருந்தார். யார்? பாரதியார். அந்த வழக்கு முடிந்ததுக்கப்புறம் வஉசிக்கு 40 ஆண்டும் சிவாவுக்கு 10 ஆண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அது யார் எத்தனை வருஷம்னு பார்த்துக்கோங்க. யார் யாருக்குன்னு எனக்கு குழப்பம் வந்து, வஉசிக்கு 40 வருஷம், சிவாவுக்கு 10 ஆண்டும் கொடுத்துருப்பாங்க. எந்த நீதிபதியும் பார்த்துக்கோங்க, பின் ஹேவின். ஓகேங்களா. அவர் தான். தமிழ் புக்கில் படிச்சிருப்போம், இருந்தாலும் பாருங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், அதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியர் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்பத்திரிகையின் ஆசிரியர் யார்? சீனிவாசன். கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்காரு. ஓகேங்களா. எதோட பத்திரிகை? இந்தியான்ற ஒரு பத்திரிகை. அதனோட ஆசிரியர் சீனிவாசன். இவரை 5 வருஷம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து என்னென்னா மின்டோ மார்லே சீர்திருத்த கேலி செய்திருப்பார். யார்? பாரதியார். அதுக்கப்புறம் ஆஷ் கொலை நடந்தது இல்லையா, அது கேட்டதும் அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து என்று வர்ணித்திருக்காரு. யார்? பாரதியார். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் வந்து எதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா. ஏன்னா நம்ம தமிழ் புக்கில் படித்தோம் இல்லையா, காந்தி போயிட்டு கேட்பார் அந்த ரவுலட் சட்டத்தை, அதெல்லாம் வந்து அந்த இதுலாம் தான் இருக்கும். நீங்கள் ஒன் டைம் படித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோட்ஸ் இருக்குது பாருங்கள். தன் வாழ்நாளில் ஒரு பொழுதும் பயங்கரவாத செயலுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டிருந்தார் என்று கூறுகிறார் வெங்கட்ராமன். இதெல்லாம் யாருன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வஉசி பாருங்கள். இங்கே பாருங்கள், வங்கப்பிரிவின் விளைவாக எழுந்த சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டு அளித்த தவ புதல்வன் வஉசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோவில்பட்டி தாலுகாவில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்ற சிற்றூரில் பிறந்த வஉசி வீரபாண்டி கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, அவரோட தலைமை அமைச்சராக பணியாற்றிருக்கார். யார்? வஉசி. ஓகேங்களா. தூத்துக்குடியில் வழக்கறிஞராக இருந்த அவர் ராமகிருஷ்ணானந்தர், அபோதானந்தர், பிரம்மணானந்தர் ஆகிய வங்க துறவிகளோடு தொடர்பு கொண்டு சுதேசி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கடல் வழி வந்த வெள்ளை வியாபாரியை கடல் வழி அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு 1882ஆம் ஆண்டு இந்திய கம்பெனி சட்டப்படி 1906 அக்டோபர் 16ஆம் தேதி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்று பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த 2 கப்பல் பேர் கேலியோ, லாவோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நீங்கள் 12th புக் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சென்னை நகரில் சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிட் ஒன்றை நிறுவியிருக்காரு. அதுக்கப்புறம் தனது சுதேச பணிக்கு
மக்களிடையே ஆதரவை திரட்ட வேண்டும் என்று சர்க்கரை செட்டியார் தலைமையில் சென்னை நகரில் சுதேசி பிரச்சார சபையும் அமைத்திருக்கார். ஓகேங்களா, யாரோட முயற்சியால்? வி சர்க்கரை செட்டியார். ஓகே. அதுக்கப்புறம் கல்கத்தாவில் 1906 அங்கே யார் யார் அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1907 சூரத் காங்கிரஸுக்கு தீவிரவாதிகள் அதிக அளவில் அழைத்து வருமாறு அரவிந்த கோஷுக்கு யார் கொடுத்தா? வஉசிக்கு சொல்லியிருப்பாங்க. அவர் பாரதியார், சீனிவாச சாஸ்திரி அவங்கக்கிட்ட சொல்லி அந்த மாநாட்டுக்கு போயிருப்பாங்க எல்லாருமே. ஓகேங்களா, இது எல்லாமே படித்தது தான். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கோட்ஸ் இருக்குது பாருங்கள். தமக்கு எத்தனை அடிப்பட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும்போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது என்ற அந்த அனுபவத்தை பற்றி எழுதியுள்ளார் பாரதியார். ஓகேங்க, இதெல்லாம் யார் யார் சொன்னதோ அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வஉசி மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் எதிரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வஉசி சுப்பிரமணிய சிவாவும் எழுச்சி பேருரையாற்றினர். எந்த இடத்துல கேட்பாங்க அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், வஉசி சிவாவும் பத்மநாப ஐயங்காரும் உடனறிந்தனர். பின்னர் இம்மூவரும் கைது செய்யப்பட்டனர். நம்ம வஉசி சுப்பிரமணிய சிவா பார்த்துருப்போம். இன்னொருத்தர் பத்மநாப ஐயங்காரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வஉசிக்கு 40 ஆண்டு, சிவாவுக்கு 10 வருஷம். ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்று இருக்க பாருங்கள். அதோடு தமிழ்நாட்டு அரசியலே வஉசி சகாப்தம் முடிந்தது எனலாம் என்று கருதுகிறார். யார்? மாப்போசி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சென்னை ஜனசங்கம். திலகரின் விருப்பத்திற்கேற்ப தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் 1908 ஜனவரி 11 சென்னை திருவல்லிக்கேணியில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் சென்னை ஜனசங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பாரதி பெரும் காரணமாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, அவரோட பெருமுயற்சியால் தான் சென்னை ஜனசங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வஉசி இச்சங்கத்தின் தலைவராகவும் சீனிவாச சாஸ்திரி, ஆர்யா, வெங்கட்ராமன் ராவ் இவங்க இந்த குழுவோட உறுப்பினராக இருந்திருக்காங்க. இதில் சில நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. சுதேசி பொருட்களை புறக்கணிக்கணும், தேசிய கல்வியை பரப்புதல், பள்ளிகளில் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்தல், இளைஞர்களிடையே விழிப்புணர்வு உருவாக்கல், சுதேசி இயக்க கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்தல், சங்க உறுப்பினர்களை அதிகரித்தல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஜனசங்கம் சென்னை ஜனசங்கம் 1912 வரை செயல்பட்டு தமிழ்நாட்டு சுதேசி இயக்கத்தை முன்கொண்டு சென்றது. நெக்ஸ்ட்டு சுப்பிரமணிய சிவா பாருங்கள். இங்கே பாருங்கள், இவர் சுதந்திரனானந்தா என்ற புனைப்பெயரை சூட்டி கொண்டவர் சிவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், ஏன்னா இது எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். இந்த புனைப்பெயர் பார்த்துக்கோங்க. சுப்பிரமணிய சிவாவுக்கு சுதந்திரானந்தா அப்படின்ற ஒரு புனைப்பெயர் சூட்டி கொண்டிருக்காரு. மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வத்தலக்குண்டு வாசியான இளைஞர் சிவா. எந்த மாவட்டம்? மதுரை. அதுக்கப்புறம் தூத்துக்குடி வஉசியுடன் இணைந்து செயல்பட்டிருக்காரு. ஓகேங்களா, பிபின் சந்திரபாலர் விடுதலை நாளை தடையை மீறி தாமிரபரணி பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக வஉசி சிவாவும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். யாருக்கு எத்தனை வருஷம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் சிறைக்கு போயிருப்பார். இவருக்கு சில நோயெல்லாம் தொழில் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் அந்த சிறையிலேருந்து மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் விடுதலை ஆகிருப்பார். இவர் சிறையிலேருந்து விடுதலை ஆகிட்டிருக்கப்புறம் தருமபுரி மாவட்டத்தில் பாரதி ஆசிரமம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அரசுக்கு எதிராக செயல்பட்டார். யார்? சுப்பிரமணிய சிவா. அதனால் 4 முறை ஒரு மேலே குற்றம் சாண்டி தண்டித்திருக்காங்க. எந்தெந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க. 1908, 1921, 1922, 24. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு எண்ணலற்ற தியாகத்திலும் சரி, சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேச பக்தரை சொல்ல முடியாது என்று புகையாரம் சூடியுள்ளார் மாப்போசி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா,
சரி ஓகேங்க, தேங்க்யூ கைஸ். நம்ம இது வரைக்கும் போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் வந்து கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன், அதுக்கே எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா?